ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஏஐ எக்ஸாம்ஸ் நடந்து கிட்டத்தட்ட 2 months ஆயிடுச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ சிவில் ப்ளஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் மெக்கானிக்கல் எக்ஸாம்ஸ் நிறையா நடந்தது. அதுக்கெலாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ எக்ஸாம் எப்போவுமே வித்தின் 2 to 3 monthsக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். மழை வரும் முன்னே தூறல் வரும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா அதோட வேக்கன்சி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ண வரைக்கும் கடைசியாக ஏஐ எக்ஸாமோடைய அப்பெண்டம்ஸ்லாம் வந்திருக்கே தவிர இன்னும் எல்லா போஸ்ட்டுக்கும் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ வேக்கன்சிஸ் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம், ஒரு 1 weekக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா அதை அப்டேட் பண்ணிட்டு தான் அந்த ரேஷியோ வந்து பிரிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிவிலில் வந்து ஒரு 300 வேகன்சிஸ் வந்திருக்கு, இப்போ 400 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. அது எப்போ அப்டேட் ஆகுமோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஏஐ எக்ஸாம் படிக்கவங்க திருப்பி நம்ம வந்து நகராட்சி எக்ஸாம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஷார்ட்லி. ஸோ ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதே தான் ஜேடிஓ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏஐ எக்ஸாம் வந்து அடுத்த ஒரு 1 monthல இது கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து நான் என்ட்ரி போஸ்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க தெளிவாக. ஸோ அதனால் அதுவும் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த 1 monthல எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறீங்க, நல்ல டிபார்ட்மெண்ட் வேணுனாலும் நகராட்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்திருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து மெக் பொறுத்த வரைக்கும் மெக் நிறையா எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இதுலேயே கொஞ்சம் மேபி பிரித்து கொடுக்கலாம். இல்லை மெக்கானிக்கல் வேக்கன்சிஸ் வந்து நிறையா இது வந்திருக்கனால இப்போ ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம் போயிட்டுருக்கு ப்ரிப்பரேஷன், அதுக்குள்ளே சேர்த்து கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வெரி ஷார்ட்லி நம்ம ஏஐ எக்ஸாமோட வேகன்சி அப்டேட் பண்ணுறோம். இது வந்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க அதே மாதிரி மெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிப்ளமோ அண்ட் பிஇக்கு வந்து ஆர்ஆர்பி ஜெய் மேக்ஸ் வேகன்சி வந்திருக்கு, இசிஇ ட்ரிபிள்இக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், படிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணுன்னா இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.